90 நாள் பிள்ளையான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற விடயம் தெரிய வந்த உடனேயே இது ஊடகங்களில் பெறப்பட்ட உடனே பிள்ளையான் தொடர்பான பல ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், அவருடைய கொலைகள் இதுவரைக்குமே உயிர்த்த தாக்குதலுடைய தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்காதவர்கள் இப்ப வழங்கி இருக்கின்றார்கள். கோடபாய ராஜபக்ச தொடர்பாக பேசப்படவில்லை, மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக பேசப்படவில்லை. ஆகவே இவர்கள் பிள்ளையான் கட்டாயம் தொடர்புபட்டிருப்பார் என்றது உறுதிப்பட சொல்ற மாதிரி தான் அவர் சொல்றார் கிரிஷாந்த் அவர். வெளிநாட்டில் இருக்கிற அசாத் மௌலானாவையும் இங்கே கொண்டு வந்து அவரும் விசாரணை செய்யப்பட வேண்டும். புதிய சட்டங்களை இயற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பாக புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அன்ரோமா அரசநாயக்க அவர்கள். ஆகவே இவர்களும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். இவர்கள் பிரிந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சார்கள் என்பதை நாங்கள் கூறிவிட முடியாது. சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பதவி முத்திரைகளை பயன்படுத்துகின்ற பொழுது பதில் பொதுச் செயலாளர் என்று பயன்படுத்தாமல் பொதுச் செயலாளர் என்ற விடயத்தை சுயாட்சி தத்துவத்தை வந்து நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாடு நாங்கள் செய்தே ஆக வேணும். சரிதானே? ஆகவே இந்த நிதி மூலங்களை வந்து இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த இனவாத முகத்தையும் வந்து நாங்கள் காட்டுவோம். சரிதான், இனவாத முகத்தை காட்டுவோம். இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன, கடந்த எங்களுக்கு மாகாண சபை ஆட்சி முறையில் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே. 2 அடிப்படையிலான சேவைகளை அவர்கள் முழு நிதியை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் செய்கிறோம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலி வந்து பிள்ளையான் தொடர்பான காணொலியாகவும் மற்றதும் நாட்டில் இடம்பெற்ற முக்கிய பல சம்பவங்கள், முக்கிய பலருடைய கூற்றுகள் சம்பந்தமாக தான் இருக்க போது வாங்க காணொலிக்குள்ளே நேரடியாகவே போகலாம். இந்த பிள்ளையான் தொடர்பாக பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது. இந்த 90 நாள் பிள்ளையான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற விடயம் தெரிய வந்த உடனேயே இது ஊடகங்களில் பெறப்பட்ட உடனே பிள்ளையான் தொடர்பான பல ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், அவருடைய கொலைகள், இந்த கொலைகளில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று பலரும் தங்களுடைய தகவல்களை வழங்கிய வண்ணமே இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த பிள்ளையான் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் கூட இந்த உயிர்த்த தாக்குதல்களில் பலர் வந்து அதாவது இதுவரைக்குமே தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்காதவர்கள், அவர் பிள்ளையான் என்று குறிப்பிட இல்லை, இருந்தாலும் கூட இதுவரைக்குமே உயிர்த்த தாக்குதலுடைய தங்களுடைய வாக்குமூலங்களை வழங்காதவர்கள் இப்போ வழங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பிள்ளையான் என்ற நிலைப்பாடில் அவர் எடுத்திருக்கிறார். அதை விட அன்ரோமா அரசநாயக்க இதில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதுவரை காலமும் இந்த விடயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் இப்போ நிறைய பேர் வந்திருக்கணும், சூட்சமமாக நாங்கள் இதை கையாள வேண்டும். அதால தான் மக்களிட பார்வைக்கு இன்னுமே, மக்களிட செவிக்கு இன்னுமே இந்த தகவல்கள் போகவில்லை, உயிர்த்த விசாரணை தொடர்பான தகவல்கள் போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தால் இப்போ இருக்கிற அரசாங்கம் முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை மக்களுடைய பார்வைக்கு அல்லது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இல்லை. இதுதான் கோடபாய ராஜபக்ச மேலேயும் வைக்கப்பட்ட விமர்சனம், ரணில் விக்ரமசிங்க மேலேயும் வைக்கப்பட்ட விமர்சனம். இந்த விமர்சனத்தை தான் மீண்டும் இந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கையாளுது என்ற விமர்சனம் வந்திருக்கின்றது. அப்போ அவர் அதில் ஒரு காரணம் சொல்கிறார், நாங்கள் மூடி மறைக்க மாட்டோம், இந்த விஷயங்களை மக்களின் பார்வைக்கு கொண்டு போவோம், ஆனால் இப்போ இதை கொஞ்சம் சூட்சமமாக இந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் வெளியில் வந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்க. கிட்டத்தட்ட அவர் பிள்ளையானத்தான் சொல்லியிருக்கின்றார் என்றும் பலர் தங்களுடைய விமர்சனங்களையும் சமூக வலைத்தளங்களிலும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதில் அர்ச்சுனா ராமநாதன் கூட பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். கோடபாய ராஜபக்ச தொடர்பாக பேசப்படவில்லை, மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக பேசப்படவில்லை. ஆகவே இவர்கள் இந்த எய்தவனை விட்டு எய்யப்பட்ட அம்பை மட்டும்தான் பிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விசாரணைகள் மீண்டும் நடத்தப்பட வேண்டும், இந்த விசாரணைகள் தொடர்பான பல விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற விடய பொருளில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இற்றை வரைக்குமே அவர் இந்த பிள்ளையான் தொடர்பான விடயங்களில் இன்னுமே இந்த பொது வெளியில், அதாவது ஊடக சந்திப்பின் மூலமாக இந்த தகவல்களை முன்வைக்கலாம். அந்த வகையில் இவர் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து அந்த ஊடக சந்திப்பில் இது தொடர்பான விடயங்களையும் தன்னுடைய கட்சி தொடர்பான நிலைப்பாடுகள் சிலவற்றையும் அவர் இந்த விடயத்தில் சொல்லியிருக்கின்றார். அதில் குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான சூத்திரதாரிகளை இன்னும் கண்டுபிடிச்சதா தெரியல, பிள்ளையான மட்டும்தான் பிடித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயப்பிறப்பில் அவர் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக பேராயர் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்த் அவர்களும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது பிள்ளையான் கட்டாயம் தொடர்புபட்டிருப்பார் என்றதை உறுதிப்பட சொல்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் கிரிசாந்த் அவர். அதாவது பிள்ளையான் உயிர்த்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டிருப்பார். அப்போ இந்த அரசாங்கம் இப்போ போகிற பாதை சரியானது, சரியான விசாரணை தான் மேற்கொண்டு வாரார்கள். ஆகவே இந்த முறையிலேயே இவர்கள் பயணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல்
இந்த வெளிநாட்டில் இருக்கிற அசாத் மௌலானாவையும் இங்கே கொண்டு வந்து அவரும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்கிற விடயப்பிறப்பில் அவர் பேசியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த அசாத் மௌலானா அவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்கல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கின இந்த நேர்காணலுக்கு பிறகுதான் இதே ஒரு பலத்த ஒரு பூதாகரமான விடயமாக வெடிக்குது. உயிர்த்தனார் தாக்கல் தொடர்பான விடயத்தை முன்வைக்கணும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் முன்னைய காலங்களில் கூறினாலும் கூட இந்த விடயம் வந்து ஊடக பரப்பிலையும் சரி பொது வெளியிலையும் சரி ஒரு பூதாகரமான விடயமாக வெடித்ததற்கு மிக முக்கியமான காரணம் சேனல் 4 வெளியிட்ட இந்த காணொலி தான். பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக முன்னைய காலங்களில் பேசப்படும், இந்த விசாரணை அளிக்கல உணர சமர்ப்பிங்கன்னு சொல்லப்படும். ஆனால் இந்த சேனல் 4 காணொலியில் அசாத் மௌலானாவுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட பிறகுதான் இது ஒரு சூடு பிடிக்கிற விடயமாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் அசாத் மௌலானாவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஜூட் கீஷாந்த் அருத்தந்தை ஜூட் கீஷாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது ஒரு விடயப்பிறப்பில் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான பல விடயங்களும் வெளியாகி இருக்கின்றன, நாங்கள் எதையுமே மறைக்க மாட்டோம் என்று ஆண்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதற்காக இந்த பயங்கரவாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மீண்டுமே இந்த விடயங்களை வெளிக்கொண்டாடுறதுக்கு விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி அதை நாங்கள் கொண்டுருவோம். அப்படி கொண்டு வராத பட்சத்தில் புதிய சட்டங்களை இயற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், இது தொடர்பான புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று ஆண்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படியாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் தொடர்பாக இந்த அருட்தந்தை கூறின விடயம் ஆண்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் என்று தொடர்ந்து இந்த பிள்ளையான் மயமாகவே இந்த செய்தி பரப்புகள் காணப்படுகின்றன. இதை விட்டு கொஞ்சம் நாங்கள் வெளியில் வந்தோம்னா சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது இதே கிட்டத்தட்ட இந்த கருணாமான் பிள்ளையான் தொடர்பான விடயத்தில் சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையானோ கருணா அம்மானோ எங்களை விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பிடிப்பதற்கு எந்த ஒரு ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. கிட்டத்தட்ட வாழைச்சேனையில நடந்த ஒரு விடயத்தில் வந்து கருணா அம்மா உதவி புரிந்திருந்தாரே தவிர மற்றபடி வேறொரு விடயத்திலையும் இவர்கள் உதவி புரியவில்லை. தமிழ் மக்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட இராணுவமாகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பினரை பார்த்தார். அதே மாதிரி தான் கருணா அம்மானும் பிள்ளையானும் பார்த்தார்கள். ஆகவே இவர்களும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். இவர்கள் பிரிந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சார்கள் என்பதை நாங்கள் கூறிவிட முடியாது. ஆகவே கிட்டத்தட்ட இந்த யுத்த காலத்தில் தளபதியாக இருந்தவன் என்ற முறையில் வந்து என்னுடைய சில மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் இந்த யுத்தம் வெற்றி பெறப்பட்டதை தவிர இவர்கள் எந்த வகையிலேயும் உதவவில்லை என்கின்ற விடய பொருளை அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட சரத் வீரசேகர் அவர்கள் கூறுகின்ற பொழுதும் பிள்ளையானை பற்றி கூறக்க இவரை தேசிய நாயகன் நாங்கள் சொல்லலாது என்றுதான் சொல்ல. சில விடயங்கள் உதவி செஞ்சிருந்தாலும் கூட இவர் தேசிய நாயகன் என்று சொல்லலாது என்ற விடயத்தில் தான் அவரும் பேசுகிறார். ஆகவே கிட்டத்தட்ட இந்த சில இனவாதம் தொடர்பாக பேசுகின்ற அரசியல்வாதிகளும் போர் சூழல்ல தளபதிகளாக பங்கு பெற்று இப்போ அரசியல் பரப்பில் இருப்பவர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது இந்த பிள்ளையாருடைய நிலைப்பாடு அல்லது இந்த கருணா அம்மான் கிட்டத்தட்ட இந்த குழுவென்று வைத்துக் கொள்வோம், இந்த புதிதாக குழு கூட்டப்பட்ட இந்த அரசியல் கட்சி குழு மூலமாக அந்த அங்கே இருந்து விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்று பார்த்தீங்கன்னா இவர்கள் மூலமாக நாங்கள் எதையுமே சாதிக்கவில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக நாங்கள் நேரடியாகவே இந்த ஸ்ரீதரன் மேலே ஒரு விமர்சனம் ஒன்றை சந்திரசேகரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். என்ன விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்போ தாங்களை ஒரு போராளிகளாக காட்டிக்கொள்கின்றார்கள். ஸ்ரீதரன் போன்றவர்கள் இப்போ தங்களோடு போராளிகளாக காட்டிக்கொள்கின்றார்கள். ஆனால் போராட்ட களத்தில் அவர்கள் நின்றவர்களான இல்லை, போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் வந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். இப்போ கூட நாங்கள் ஏதாவது போராட்டம் நடந்தால் போராட்ட களத்தில் நாங்கள் நிற்போம். சந்திரசேகரன் அவர்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் போராட்டத்தில் நிற்போம், இவர்கள் நிற்பார்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி ஒன்றிணைவு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக சுமந்திரனையும் ஸ்ரீதரனையும் ஒன்றாக சேர சொல்லுங்கள், அவர்களுடைய கருத்துக்களிலேயே வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன என்ற விமர்சனத்தை அவர் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த கட்சி ஒன்றிணைவு என்றதை தாண்டி இப்போ சந்திரசேகரன் அவருடைய கருத்தை விட கட்சி நிலைப்பாடுகள் என்ற அல்லது கட்சி ஒன்றிணைவு என்ற விடயத்தை தாண்டி சுமந்திரன் ஸ்ரீதரனுடைய பிளவு வந்து உண்மையிலேயே தமிழரசு கட்சிக்கு ஒரு 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 ஏகோபித்த ஆதரவை குறைத்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பல விடயங்களில் இவர்கள் இருவேறுபட்ட நிலைப்பாடுகளில் இருந்தார்கள் என்பதுதான் ஊடகங்கள் வாயிலாகவும் அவர்களுடைய வெளிப்படையான நிலைப்பாட்டை வைத்தும் தெரிகிற விடயம். அண்மையில் கூட
சுமந்திரன் அவர்கள் ஒரு செய்தி சந்திப்பொன்று வைத்திருந்த பொழுது என்ன விடயத்தை சொன்னார்னு பார்த்தீங்க, எனக்கு கட்சிக்குள்ள அழுத்தங்கள் இருக்குது, அந்த அழுத்தங்களை தாண்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு. அவர் மேலோட்டமாக சொன்னாலும் கூட அந்த அழுத்தம் யாரென்று பின்னர் ஊகிக்கப்பட்டதுன்றால் சுமந்திரன் தான் ஊகிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்சிக்கு அளிக்கணும், இப்போ நாங்கள் கட்சியை நம்பி வாக்களித்தால் அந்த பிறகு சுமந்திரன் தானே தமிழரசு கட்சியை நடத்த போகிறார் என்று இது நேரடியாகவே அவர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அப்படி நடக்காது என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இதிலே இருந்தே அவர்களுடைய நிலைப்பாடு, முன்னையும் பல நிலைப்பாடுகள் நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொலிகளையும் இதோட பேசியிருந்தோம். அந்த வகையில் இப்போ அண்மையில் ஸ்ரீதரன் அவர்கள் சொன்ன இந்த நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டும் இவர்களுடைய பிளவு என்பது ஊகிக்கக்கூடிய ஒன்றாகத்தான், அல்லது வெளிப்படையாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியக்கூடிய ஒரு ஒன்று என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இப்படியான நிலைப்பாடில் நாங்கள் இருக்க இன்னொரு தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பதில் பதவிகள் நாங்கள் பார்க்க பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள், பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் என்கின்ற நிலைப்பாடு தான் இருக்குது. ஏண்டா மாவை சேனாதிராஜா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு பதில் தலைவராக, அதாவது தலைவர் பதவி என்று கூறிவிட முடியாது, இப்பொழுது இந்த கட்சிக்கு இயங்கு நிலையில் இருக்கின்ற தலைவர் அவர் பதில் தலைவர் என்கின்ற விடயத்தில் வரும். ஆகவே அந்த பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் இருக்கின்றார். அதே மாதிரி சத்தியலிங்கம் அவர்கள் தன்னுடைய நோய் நிலைமை காரணமாக அவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகினா பிறகு அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் போடப்படுகிறார் என்றால் சுமந்திரன் அவர்கள், அதுவும் பொதுச் செயலாளராக இல்லை, பதில் பொதுச் செயலாளராக. ஆக இனி ஒரு கூட்டம் கூடுகின்ற பொழுது மத்திய செயற்குழு கூட்டம் அல்லது இவர்களுடைய வாக்காளர் தெரிவுகளின் பொழுது மீண்டும் இந்த தலைவர் செயலாளர் பதவி நிர்ணயிக்கப்படுமே ஒழிய மற்றும்படி இப்போ இருக்கிறவர்கள்லாம் பதில் தலைவர்கள், பதில் பொதுச் செயலாளர்கள். ஆனால் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய பதவி முத்திரைகளை பயன்படுத்துகின்ற பொழுது பதில் பொதுச் செயலாளர் என்று பயன்படுத்தாமல் பொதுச் செயலாளர் என்ற விடயத்தை தான் பயன்படுத்துகின்றார். அப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் என்று பார்த்தீங்கன்னா, இவர் இப்பயே இப்படி பயன்படுத்த வலிக்கின்றார் என்றால் கிட்டத்தட்ட கட்சி தன்னுடைய கட்டுக்குள்ளே இருக்கின்றது என்கின்ற நிலைப்பாடில் தான் அவர் பயன்படுத்துகின்றார் என்கிற விமர்சனத்தை பலரும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பிரித்தானியாவில் இருக்கிற அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள் கூட இந்த விடயப்பரப்பு தான் சொல்லியிருக்கார். ஏன் இவர் இவ்வாறான நிலைப்பாட்டில் மேற்கொள்கின்றார் என்ற விமர்சனத்தை அவரும் முன்வைத்திருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த தீபன் திரீசன் அவர்கள், அதாவது அன்ரோமா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஜாழ் மாநகர சபை பிரதான வேட்பாளர், முதன்மை வேட்பாளர் தீபன் திலீசன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அன்ரோமா அரசநாயக் அவர்கள் ஏற்கனவே சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். வேறு வேட்பாளர்கள், அதாவது வேறு கட்சியிலேருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக வருகின்ற பொழுது நாங்கள் 1க்கு 10 தடவை யோசித்து தான் முடிவெடுப்போம். ஆனால் எங்களுடைய கட்சியிலேருந்து வர வேட்பாளர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் உடனடியாகவே எங்களுடைய நிதிகளை கண்ணை மூடிக்கொண்டு கொடுத்து விடுவோம், கையொப்பமிட்டு விடுவோம் என்ற பொருள்பட அவர் பேசியிருப்பார். இந்த பல மேடைகளையும் அவர் சொல்லியிருப்பார். அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் கூட இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்ற வண்ணமே வருகின்றது. அது தொடர்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். அதற்கு அன்ரோமா தியானாக் அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருந்தாருன்னா, நான் கொடுக்குறேன்னு சொன்னான், அதாவது நான் கஷ்டப்பட்டு இந்த காசு திரைச்சீரையில் சேர்த்திருக்கிறேன், இதை நாங்கள் ஒழுங்காக செலவழிக்க வேண்டும் மக்களுக்கு. ஆகவே ஊழல் மோசடியில் ஈடுபட்ட ஆட்கள் கேட்டால் இதை நாங்கள் ஜோதிச்சு கொடுப்போம், மற்ற எல்லாருக்குமே சாதாரணமாக இது வழங்கப்படும் என்ற பொருள்பட அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். அது தொடர்பான விமர்சனம் மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பாக தீபன் திலீசன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுடைய கட்சி இந்த நிதி எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் நாட்டினுடைய அதாவது ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் தருகிற நிதி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது அபிவிருத்தி திட்டம் செய்யணுமென்றா நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களிடம் காசை வாங்கி நாங்கள் செய்வோம், ஆகவே இந்த நிதி எங்களுக்கு தேவையில்லை என்ற பொருள்பட அவர் ஒரு ஊடக சந்திப்பொன்றை வச்சு இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை விதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது, உதாரணத்துக்கு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டே நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு
முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா, அல்லது அந்நிய சக்தி ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே வந்து கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இன்று தையிட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து, அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த தலைவர் அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை, அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, சரிதானே? இப்போ உள்ள பிரச்சனை என்பது நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்க வேணுமென்றது தானே எங்களோட குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிறோம் தானே. ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாடை நாங்கள் செய்தே ஆக வேணும், சரிதானே? ஆகவே இந்த நிதி மூலங்களை இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த சட்ட திட்டத்தையும் அனுசரித்து அந்த சட்ட திட்டத்தில் உள்ள சில விடயங்களையும் கண்காணித்து எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை நாங்கள் வச்சிருக்கிறோம், சரிதானே? நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் ஒரு முறைகேட்டை செய்யக்கூடாது தான் சட்டத்தால் அவையில் ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு திட்டத்தை காட்டி அந்த திட்டத்தில் இப்படி செயற்திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த செயற்திட்டத்துக்கு நிதியை தாங்கன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை மிக நேர்மையாக செய்கிற இடத்துல என்ன அடிப்படையில் அவையில் ஒரு நடவடிக்கையை எடுக்க போயினோம்? திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு வெளிநாடுகளிலேயே இலங்கை அரசாங்கம் நலன்புரி திட்டங்களுக்கான காசை பெற்றுக்கொண்டு உள்ளாட்சி மன்றங்களை காட்டி தான் பெற்றுக்கொள்ளும். ஆனா அந்த நிதி எப்படி கையாள முடியணும் தாங்கெல்லாம் கையாளணும். நிதி எதுக்காகத்தான் இதை செய்ய வலிக்கின்ற இருக்கு. அதற்கு தான் நாங்கள் என்ன ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த விடயங்கள் இருக்குது தானே, இந்த விடயங்களை நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்கிற இடத்துல ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு தடை போடுதுன்னு சொன்னால் அந்த இனவாத முகத்தை நாங்கள் காட்டுவோம், சரிதான்? இனவாத முகத்தை காட்டுவோம். இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன, கடந்த எங்களுக்கு மாகாண சபை ஆட்சி முறையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே, அதால் தான் எங்களை செய்ய முடியாமல் போனது. அப்போ அந்த இடத்துல
நாங்கள் கடந்த மாகாண சபையில் வந்து செய்த தவறு என்னென்றால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அதை அனுமதிக்குதில்லை, ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற விடயத்தை வந்து நாங்கள் தெரியப்படுத்த இல்லை. அப்போ தெரியப்படுத்தி இருந்தால் சாதாரண மக்களுக்கும் விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண சபைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லையன்று. அப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம், அது என்ன தடை வந்தாலும் செய்வோம். ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழற்ற அடிப்படையான விஷயத்துக்கு கூட எப்படி இப்படியெல்லாம் முட்டுக்கட்டை வந்து போடுதுன்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஆக குறைஞ்சது மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம். 2 விதமான ஆபத்து இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக கருதுகின்ற விஷயம் வந்து ஒரு இன அழிப்பாளிகளை வந்து எங்கள்கிட்ட வந்து ஊடுருவுற விடயத்தை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டிருந்ததால் என்பிபி வந்ததாகத்தான் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல எங்களுடைய பிரதானமாக நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் செய்து கிட்டக்கூட வந்து அவர்களை எடுக்க முடியாத தரப்பை வந்து முதல் கட்டமாக நாங்கள் நிராகரித்தே ஆக வேணும். இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை. ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்றால், இப்போ தென்னிலங்க தரப்பை வந்து நாங்கள் நேரடியாகவே இனங்காண்றோம் பிள்ளையான ஒரு தரப்பு. ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிற தரப்புகளே வந்து சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு வந்து தென்னிலங்க தரப்போட இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு வந்து கிடைக்கிற வாக்குகள் மூலமாக வந்து நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை வந்து சொல்லலாம். ஆனால் அதுவும் பாதிப்பு தான். அதாவது தென்னிலங்கை கட்சிக்கு நாங்கள் வழங்குகிற பாதிப்பு உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசிய தரப்பில் இல்லாத தரப்புகள் வந்து போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளுது, அவ்வளவும் தான். ஆனால் விளைவு என்ன நடக்க போகுதுன்றால் ஒன்று தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போகுதுன்னு தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் வந்து சொல்லுதுன்னு சொன்னால் விளைவு வந்து என்ன வரப்போகுதென்றால் வந்து ஒரு விளைவு தான். ஆனால் காலங்கள் கொஞ்சம் வந்து இழுத்தடிக்கப்படுது. இதில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 24% வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது. 76% வாக்கு ஏனைய கட்சிகளுக்கு தான் போயிருந்தது. ஆனால் 24% வாக்குகளை வச்சு 3 ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினோம் என்னென்னா தமிழ் மக்கள் தங்களுக்கு வந்த ஒரு ஆணையை வழங்கியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். இப்போ 24% வாக்கை வச்சுக்கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும். ஆனால் அந்த ஆபத்தை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடித்து தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் என்ற விஷயத்தை வந்து காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது. ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். எப்படி என்று சொன்னால் அதை நாங்கள் வந்து மக்கள் வந்து ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும். என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் விளைவு உடனடியாக வந்து நிராகரிக்கப்படும். தென்னிலங்கை அரசோடு நிற்கிற தரப்புக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் என்ற பேரில் வந்து வாக்களிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும். ஆகவே இந்த இடத்துல ஆழமாக மக்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் ஒரு இனவாத இன அழிப்பு கட்சியான என்பிபியை முதற்கட்டமாக நிராகரிங்கோ. அதே நேரம் நீங்கள் வாக்களிக்க போகின்ற பொழுது தயவு செய்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள்ளேயே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முடக்குகின்ற தரப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு விடயம், இப்போ ஒரு கிழமைக்கு முதல்வர் அவருடன் என்னோடும் புலம்பெயர் தேசத்திலிருந்து பல அமைப்பு ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் கலைத்திருந்தார்கள். ஒரு தமிழர்களை பாதுகாக்கின்ற இல்லை தமிழர்களை கொண்ட நிர்வாக கட்டமைப்பில் உருவாகின்ற போது இந்த யாழ் மாநகர சபையிலே 2 அடிப்படையிலான சேவைகளை அவர்கள் முழு நிதியை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அதை கைப்பற்றுவோமாக இருந்தால், ஒன்று, மாநகர கட்டளை சட்டம் 41 சொல்கின்றது கைத்தொழில் முயற்சிகளை நாங்கள் இங்கே உருவாக்கலாம். அந்த கைத்தொழில் முயற்சிகளை எங்களுடைய நிதியிலிருந்து மாநகர நிதியிலிருந்து அவ்வாறு புலம்பெயர் தேசத்தில் நிதி அதனை செய்வோம். முதலாவது விடயம். 2வது விடயம்,
ஆளுமை அரங்கம் என்ற இந்த சிறுவர்கள் அவர்களுடைய கல்வியிலிருந்து நழுவி ஏனைய விடயங்கள் இல்லாத இடத்தில் அதை செய்கின்றார்கள். ஆளுமை அரங்கம் என்ற அடிப்படையில் உருவாக்குவதற்கான நிதி வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். மிக முக்கியமானது இறுதியாக 3வது விடயம், நீங்கள் தமிழ் மக்கள் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்கின்றோம், நிச்சயமாக சொல்கின்றோம், என்பிபிக்கு வாக்களிக்காதீர்கள். என்பிபிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் 3 அதிகார இடங்களிலும் ஒரே ஆட்சி இருக்குமாக இருந்தால் இங்கே மேற்கொள்கின்ற ஆக்கிரமிப்புகளுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் கேள்வி கேட்க முடியாத நிலை ஒன் மேன் ஷோ தான் இங்கே நடக்கும். ஆகவே என்பிபிக்கு வாக்களிக்கார்கள், சிங்கள பேரினவாத கட்சிக்கு வாக்களிக்கார்கள், நிச்சயமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள். அதுவும் குறிப்பாக 2010க்கு பின்னர் இன்று வரை உறுதியாக கொள்கையை விட்டு கொடுப்பு இல்லாத தமிழ் தேசிய மக்களுக்கு முன்னணியான தமிழ் தேசிய பேரவைக்கு உங்களுக்கு வாக்குகளை அளித்து எங்களை வெல்ல வையுங்கள். நாங்கள் 2010 14 வரை ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு மானசை ஒப்படைத்தோம். நான் அடுத்த உங்களோட ஊடக சந்திப்பு கொண்டு வரேன். அனுரா குமரா பாராளுமன்றத்துக்கு பெரிய கட்டை கொண்டு வந்து எவ்வாறு ஜனாதிபதி ஆனாரோ எவ்வாறு பார்லிமெண்டை கைப்பற்றினா அவர் கட்டு இருக்கிறது. எங்களுக்கு 2010 14 ஈழமக்கள் செய்த ஊழல் தொடர்பாக வடமாகாண சபை நிறைவேற்றி இருக்கின்ற என்னென்ன விடயங்கள் என்பதும் 2018 24 வரையான மாநகர சபையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும், அது குறிப்பாக முத்திரை வரியிலே ஒரு கட்டடத்தை அமைக்கின்ற போது மேல் கூரை எல்லாம் இருக்கு, அந்த கூரை அமைப்பதற்கான செலவென்று அவர்கள் ஊழல் செய்தார்கள், அதனை கட்டுப்படுத்தி இதுபோல் பல ஊழல்கள் ஒவ்வொரு விடையும் ஒவ்வொரு குறிப்பிடுவேன். ஆகவே கடந்த 2 தமிழ் கூட்டமைப்புக்கு வழங்கியிருந்தீர்கள், ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு வழங்கினீர்கள், ஒரு தரம் தமிழ் தேசிய பேரவைக்கு வழங்குங்கள். நாங்கள் இந்த மாற்றம் 5 வருட மாற்றத்தின் முன்னர் உங்கள் வீடுகளுக்கோ உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய சுவரொட்டிகளை வழங்க வேண்டிய தேவையோ இருக்காது. நீங்களாக உணர்ந்து வாக்களிப்பீர்கள். ஆகவே ஒரு முறை எங்களுக்கான சந்தர்ப்பத்தை தாருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.